இன்று உலக அரசியலில் அதிர வைத்த ஒரு பெரிய செய்தி பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக ஹமாஸ் அமைப்புக்கு ஒரு இறுதி எச்சரிக்கையை சொல்லியிருக்காரு. இந்த வார்னிங்கு யாருக்கு, ஏன், இதன் பின்னணி என்ன, இதன் உலகத்துக்கு என்ன தாக்கம், இதை முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த ஹமாஸ் யாருன்னு தெரிஞ்சுப்போம். ஹமாஸ்ன்னு யாருன்னா பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு. சில நாடுகள் இதை தீவிரவாத அமைப்புன்னு சொல்கிறாங்க. இவர்களின் முக்கிய நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக போராடுவது. இவர்களின் முக்கிய இடம் எதுன்னு சொல்கிறாங்கன்னா காசா. இஸ்ரேல் விசஸ் ஹமாஸோடைய கான்ஃப்ளிக்ட். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே நீண்ட காலமாக ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. சமீபத்தில் திடீர்னு தாக்குதல் நடந்தது. பலர் கொல்லப்பட்டனர், முக்கியமாக சிலர் கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். இதுவே உலகம் முழுவதும் பெரும் அதிர்ச்சி. இவங்க யாரை கைது செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா ஹமாஸ் தான் சிலரை பிடித்து வச்சுருக்காங்க. இவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களையும் சில வெளிநாட்டு குடிமக்களையும். இதை ஹாஸ்டேஜ் கிரைசிஸ் என்று சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து ட்ரம்ப் எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. உடனே கைதிகளை விடுவிக்க வேண்டும், இல்லைன்னா கடுமையான விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரம் சொல்லியிருக்காரு. இது ஒரு சாதாரண பேச்சு இல்லை, இது ஒரு ஃபைனல் வார்னிங். அமெரிக்கா நேரடியாக ஆக்ஷன் எடுக்கலாம் அல்லது கடுமையான சாங்ஷன்ஸ் இருக்கலாம். காசா ஸ்ட்ரிப் பகுதியில் கட்டிடங்கள் இடிந்து விழுகின்றன. மக்கள் அதிக பேர் உயிரிழக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் தொடர்ந்து வேலை செய்யுது. இது ஒரு பெரிய ஒரு மனிதாபிமான ஒரு பிரச்சனை. அதனால் உலகத்தில் என்னென்ன விளைவுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங் காரணமாக போர் விரிவடைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது வேர்ல்டு வார் மாதிரி பெரிய கான்ஃப்ளிக்டாக இருக்குது என்று பயமாக இருக்குது. மொத்தத்தில் ஹமாஸ் கைதிகளாக்கி வச்சுருக்காங்க. ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை கொடுத்துருக்காரு. மொத்த உலகத்தையும் இவங்க பதட்டத்தில் வச்சுருக்காங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு உள்ளதை இனி நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். கைதிகளை விடுவிக்கப்படுமா அல்லது போர் மேலும் மோசமடையுமான்னு. இந்த விஷயத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த கமெண்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிகள்.